வந்து யார் கிரேட்டு, சகுண பக்தர்களா இல்ல நிர்குண பக்தர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். ஸோ சகுண பக்தர்கள் அப்படின்னா உருவத்தை வச்சு ப்ரே பண்றவங்க. நிர்குண பக்தர்கள்னா இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டு அவியையும் அதெல்லாம் நம்ம பெருசு பெருசா சொல்றோம் இல்லையா, அந்த தத்துவங்களை புரிஞ்சவங்க. ஆக்சுவலா வந்து ரியலி ஸ்பீக்கிங் அந்த நிர்குண தத்துவத்தை புரிஞ்சவங்க தான் ரியலி வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க. அல்டிமேட் அவங்க மோட்சத்துக்கு அந்த பாதை புரிஞ்சுட்டாங்க. நானும் பகவானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்ட அந்த அந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து கிரேட்டு, நீயும் கிரேட்டு அவங்களும் கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஸோ அவர் எப்படி சொல்ற, யார் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்ரத்தையா வந்து என்ன வணங்குறாங்களோ அவங்க வந்து டெஃபினட்டா என்ன அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ யார் வந்து இந்த அக்ஷரம் அனிர்தேசம், அக்ஷரம்னா என்ன அர்த்தம், ஷரம் இல்லாத அழிவில்லாத இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து வணங்குறாங்களோ, ஃபார்ம் இல்லாத காட் வணங்குறாங்களோ, அவங்க வந்து தன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்துலேயும் சமபுத்தியா இருக்கணும், அவங்களும் என்னதான் அடையிறாங்க அப்படின்னு சொல்றார். ஆக்சுவலா அவங்களும் என்னதான் அடையிறாருன்னு சொல்ற. ஆனா பக்தர்களும் அவங்க வந்து எனக்கு யுக்தமா பிடிச்சவா இவங்க என்ன அடையிறாங்க அப்படிங்கிற ட்ரிக்கியா பதில் சொல்லியிருக்கார். ஏன் இப்படி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டேன்னா, அர்ஜுனனுக்கு வந்து இன்னும் அந்த ஞான யோக்கியதா வரல. அவன் வந்து கர்மயோகத்தை தான் இருக்கான். ஞான யோக்கியதா வரத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கர்மயோகத்துக்கு அப்புறம் தான் ஞான யோக்கியதா வரும். ஸ்ட்ரைட்டா அப்படி சிலருக்கு வரும், போன ஜென்மத்து புண்ணியம் அப்படி இப்படின்னு. விஷயம் தெரியாம நான் சும்மா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால பகவான் வந்து அவனுக்கு வந்து கர்மயோகம் தான் சூட்டபிள் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பொருள். அப்புறம் அந்த நிர்குண தத்துவத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 செகண்ட் இருங்க. ஸோ இந்த நிர்குண இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் அந்த 5th ஸ்லோகத்துல சொல்றார். அதுல என்ன கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம், கிளேஷ அதிக தரக அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு வந்து இல்லாத விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்படிலாம் சொன்னா நமக்கு வந்து அது எப்படி அது புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு நமக்கு எப்பவுமே நமக்கு we need some form அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மனுஷனுக்கு எதுனாலும் புரிஞ்சுக்கனாலும் ஒரு ஃபார்ம் வேணும். நம்ம வந்து பசுனா ஒரு ஃபார்ம் மண்டையில வந்து வரும், மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும். ஸோ எனி வேர்ட் யூ டெல் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஒன்று கிராஸ் பண்ணிப்போம். ஆனா அவ்யக்தம் பரமாத்மா இப்படிலாம் நம்ம சொன்னோன்னா அதுதான் நம்ம அல்டிமேட் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மோட்ச பாதையில போறதே வந்து ஒன்றும் புரியாம அப்படி போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாரு இவரு, யார் வந்து என்னையே எப்பயும் நினைச்சுண்டு என்ன வந்து வணங்குறாளோ அவ வந்து இந்த இதை அடைஞ்சிருவா, என்ன அடைஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்க. ஸோ யார் என்ன நினைச்சு நீ எப்போ என்ன வணங்குறாளோ நான் அவளை இந்த சம்சார சாகத்திலேருந்து தூக்கிடுவேன், சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற. ஆனா இந்த சம்சார சாகத்திலேருந்து தூக்கத்துக்கு நிச்சயமா ஞான யோகம் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வர போறார் பகவான் அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிர்குண தத்துவம் தான் கிரேட். பட் நிர்குண தத்துவம் எல்லாரால முடியாது, ஞான மார்க்கம் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து இந்த சகுண பிரம்மம் அப்படின்னுடைய இந்த சகுண பிரம்மத்தை நம்ம வணங்கலாம். சகுண பிரம்மத்துக்கு தான் அவர் போன சாப்டர்ல இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார். உனக்கு வந்து இதுதான் அவ்யக்தம் அக்ஷரம் இதெல்லாம் வந்து உனக்கு புரிஞ்சுக்க முடியல, எல்லாத்துலேயும் இருக்கேன் இப்படிலாம் சொன்ன புரியலையா? ஓகே, அப்போ நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஸ்வரூபத்தை காமிச்சல்ல, விஸ்வரூபத்துல எல்லா இடத்துலையும் பறந்து நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி நீ என்ன பார்த்தல்ல, ஸோ அந்த விஸ்வரூபமா என்ன நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ விஸ்வரூப தியானத்தை வந்து ரொம்ப பிரைஸ் பண்றேன். விஸ்வரூப தியானம் அப்படின்னா நமக்கு எப்படி விஸ்வரூப தியானம் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பார்க்குற எல்லாமே பகவான் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதுதான் நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட. ஏன்னா அதுவும் இதுக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லை, பார்க்குறதெல்லாம் காட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அப்புறம் வந்து அந்த காடுக்கே ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுவும் எல்லாம் இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு பியூர் கான்சியஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் மைன்யூட்டாக தான் இது இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றேன்.
ஆனா அவர் என்ன சொல்ற, சரி உங்களுக்கு அது மாதிரி பண்ண முடியலையா அப்படின்னு சொன்னா, சரி நீ என்ன பண்ண முடியும்? ஆனா உனக்கு வந்து நீ என்ன அடையணும்னு ஆசைப்படுற. எல்லாம் நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு காட் அப்படின்னு உனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இல்ல. அத மாதிரி நினைச்சு ப்ரேயும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? அப்படின்னா, உனக்கு புடிச்ச இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? நீ அந்த இஷ்ட தெய்வத்தை எடுத்துட்டு, அத வந்து பகவான் அப்படின்னு நீ புரிஞ்சுட்டு, அத நீ வழிபடு. ஸோ அந்த பகவான் மூலமா அது அம்சம், பகவானோட அம்சம் அப்படிங்கிறதுனால அல்டிமேட்டா நீ என்னதான் வந்து ப்ரே பண்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும். அதனால நீ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பியூரிஃபை ஆகிட்டு யூ வில் அட்டைன் மோக்ஷா அப்படிங்கிறது அது வழி சொல்றேன். இப்போ இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து மறைமுகம் பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த நிர்குண தத்துவம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு இந்த வேதத்தை உபனிஷத்து இதெல்லாம் படிச்சு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக தான் போகணும். ஆக்சுவலி ரூட் மேப் பார்த்தா தான் அபியாசங்கிறது மறைமுகமாக அதுவும் தான் இருக்கு. ஸோ இந்த அபியாசத்துலேயும் உனக்கு மனசு போகாது, எனக்கு அதெல்லாம் படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது யூ கோ ஃபார் இந்த பகவான் ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு போ, இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்ற அப்படின்னா, உன்னால அதுவும் முடியாதா? சரி போ, உனக்கு என்னால இஷ்ட தெய்வத்தை வணங்குறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னா, உனக்கு அடுத்த என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபட்டுக்கோ. பூஜை பண்றது, அப்புறம் வந்து ஸ்தோத்திரம் படிக்கிறது, அது படிக்கிறது, இது படிக்கிறது, நீ படிக்க யூ ஸ்டார்ட் ரீடிங் அப்படின்னு சொல்றேன். அப்படி பண்ண உனக்கு மைண்ட் பியூரிஃபை ஆகும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த குணம் வரும். ஸோ தட் யூ வில் அட்டைன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது சரி எல்லாராலையும் அதுவும் முடியாது இல்லை, உன்னால வந்து அதுவும் முடியலையா, எனக்காக மட்டுமே பண்ணுறதுங்கிறது அது இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் டைம் பூஜை பண்ணணும், இது பண்ணணும், பகவானை நினைக்கணும், பகவானை பற்றிய அந்த வேதம் புனிஷத்து இதெல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறது உனக்கு முடியலன்னா நீ அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பை நேச்சர் சிலர் எப்படி இருப்பானா, சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வடிவேலுக்கு மாதிரி ஏதாவது பண்ணணும். ரியல் தான் அது, உண்மையாவே இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் வந்து சும்மா இருக்கிறது தான். அதனால தான் நம்ம மெடிடேஷனுங்கிறது ரியலை பார்த்தோன்னா நம்ம எதுவும் நினைக்காம இருக்க முடியாதுங்கிறதுனால தான் வி ட்ரை டு ஏதாவது ஒரு காடை ஒரு மந்திரத்தை எடுத்து நம்ம சொல்லி நம்ம மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆலம்பனம் வேணும், ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கக்கூடியது தான் நம்ம மனசு. அப்போ நீ எப்படி நினைக்கணும்னா பகவானை பற்றியே நினைக்கணும், மெடிடேட் பண்ணணும். இந்த முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் இஷ்டப்படி இஷ்ட தெய்வத்தை வணங்குறதுன்னா அவரையே மெடிடேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது, அவரோட ரூபத்தை அவரோட அழகை நினச்சிக்கிறது, அப்புறம் அதை பற்றி பகவானோட பெருமை மகிமை அந்த மாதிரி நினச்சிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அடுத்தது, சரி உனக்கு அப்போ நீ வந்து உட்காந்து மெடிடேட் பண்ண முடியல, தவம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, நீ நெக்ஸ்ட்டு என் சம்மந்தப்பட்ட பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண அப்படிமா. இந்த பூஜையில் பார்த்தோன்னா அதுதான் நம்ம கோயிலெல்லாம் கூட பார்த்தோன்னா தெரியும், நம்ம வந்து பெல் அடிப்போம், அப்புறம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம், அப்புறம் தீபம் காட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பா. ஏன்னா நம்ம கண்ணு, அப்புறம் ஸ்மெல், ஊதுவத்தி ஏற்றுறது அப்படின்னுலாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்போவுமே அது இட்ஸ் ஆல்வேஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அவுட்வேர்டு. இதுதான் அந்த அவுட்வேர்டு இருக்கிறத வந்து அதை கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டஃப். அப்படிங்கிறனால காதில் கேட்கறதுக்கு அந்த பெல் சத்தத்தை கேட்டோன்னா வேற எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் போகாது, பார்க்கறதுக்கு பகவான் அழகாக அலங்காரம் பண்ணுறதே கண்ணு அதை பார்க்கும். இந்த ஸ்மெல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா மூக்கும் நமக்கு அது அந்த டிவைன் ஃபீல் கொடுக்கும், ஊதுவத்தி அதெல்லாம் ஏற்றி வைக்கிறது. அதுலேயும் நம்ம வேற இல்லைன்னா வேற ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடுமே, அதனால அது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வாய்க்கு என்ன வேலைன்னா ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பாங்க கோவில் எல்லாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்திரியங்கள் எல்லாம் வந்து நம்மள அறியாமல் கான்சன்ட்ரேஷன் வந்து கோயிலில் போட்டு ஒரு இப்படி கான்சன்ட்ரேட்டாக ஒரு விஷயத்துக்கு போடுறது. அதுக்கு தான் இவ்வளோ சத்தம் இதெல்லாம் பண்ணுறா நம்மளோட கல்ச்சரில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி 5 எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதுவாக கொண்டு வருது உனக்கு கஷ்டம், உட்காந்து பூஜை பண்ண முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீட்டில் உட்காந்து ரியலாக என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். ரியலாக வந்து மெடிடேஷன், அல்டிமேட் மெடிடேஷன் தான். மெடிடேஷன் பண்ணிட்டு எல்லாம் பகவானை புரிஞ்சுட்டு நிர்குண தத்துவம். ஸோ உனக்கு அது முடியலன்னா நீ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் மெடிடேஷன் அப்படிங்கிறார். உனக்கு அது முடியலையா,
சரி இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணி புனஸ்காரம் இப்ப சொன்ன மாதிரி பெல் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி இப்படி பண்ணுங்கிற உனக்கு அதுவும் பண்ண முடியாது. சிலர் பை நேச்சர் வந்து அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து ஒரு காரியம் பண்ண முடியாது, ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி என் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் நீ பண்ணு அப்படிங்கிற. அந்த என் சம்பந்தப்பட்ட காரியம்னா அகைன் இந்த பூஜை புனஸ்காரம் வருது. இதுவும் பண்ண முடியல, சிலருக்கு வந்து அதுவும் பண்ண முடியாது, வெளியில போகணும் அங்க போகணும் இங்க போகணும் ஒரு மாதிரி இருப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து தே கோ ஃபார் சோஷியல் சர்வீஸ். அதனால தான் நம்ம பார்க்குறோம், வி சி சோ மெனி பர்சன்ஸ் கோயிங் ஃபார் சோஷியல் சர்வீஸ். அவங்களுக்கு பைசா ஓரியன்ட் கிடையாது, அவங்களுக்கு வந்து மணியோட முக்கியம் வந்து தே வாண்ட் டு டூ சம்திங். எல்லாமே மணிக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. தே ஆர் கோயிங் த ரைட் பாத் ஒன்லி. அவங்களுக்கான அந்த அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆக்டிவிட்டி இருந்தால் தான் முடியுங்கிறதுனால அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி வேலையில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் கரெக்டு தான். அந்த பாத்தெல்லாம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா, நீ வந்து இது கூட பண்ண முடியாது, என்னால் சோஷியல் சர்வீஸ் கூட பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ஏர்ன், ஐ வாண்ட் டு என்ஜாய். நான் என்னோட நீட்ஸை வந்து நான் வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்க தான் முடியும். உனக்கு நம்மள மாதிரி கொஞ்சம் நான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு காலையில் ஸ்லோகம் சொல்கிறேன், அவ்வளோதான் என்னோட வேலை அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அப்போ அது ஃபர்ஸ்ட் லெவல். அது என்ன சொல்கிறார் பகவான், அவனையும் பக்தன் ஒத்துக்கிறார். அவர் என்ன சொல்ற, சரி நீ அப்படிதான் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணு, நீ என்ன வந்து உனக்கு பண்ணணும், நீ என்ன பண்ணினாலும் அதை வந்து கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு ஒரு புத்தியோட பகவானுக்குன்னு சொல்லிக்கோ. புது ட்ரெஸ் வாங்கிட்டு சாமிக்கு பறிச்சுட்டு போட்டுக்கோ, நல்லா சமைச்சுக்கோ, நைவேத்தியம் பண்ணு, சாப்பிடு, பகவானுக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு நீ பண்ணு. ஆனா நீ சம்பாதிக்கிறது அது வந்து மாரல் வழியில இருக்கணும். இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் இங்கதான் வருது. ஸோ நீ வந்து நீ சம்பாதிக்கிற வந்து தர்மத்துல வந்து நீ வந்து அர்த்தத்தை சம்பாதிச்சுட்டு அந்த அர்த்தத்துல வந்து உன்னோட காமங்களை வந்து மாரலா என்னெல்லாம் அலௌடோ அதுபடி நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்ச ரூட்டை நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஆக்சுவலி தர்மத்திலேருந்து மோட்சம்னு நம்ம இன்னொரு ரூட் பார்த்தோம், அதுதான் ஞானிகள். தர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவா, ஸ்ட்ரெயிட்டா மோட்ச பாதை, அவங்களுக்கு அர்த்தமும் தேவையில்லை, இதுவும் கிடையாது, காமமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அதுக்கு தான் கொடுத்துருக்கா. இதை ஃபாலோ பண்ணாம இஷ்டப்பத்தி சம்பாதிக்கிறத பத்தி கீதையில பேச்சே இல்லை. இங்க பேச்சுங்கிறது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மாரல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ற பார்த்தீங்களா, அவங்கள பத்தி தான் பேச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ற, இப்படிலாம் இருக்கிறவன் என்னை ரீச் பண்ணிடுவான். இதுதான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துட்டார். இதெல்லாம் இவாள்லாம் பக்தர்கள் தான் அவர் அக்ரி பண்ணிக்கிற தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்ற. அல்டிமேட்டா எது அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யார் வந்து இவரை அடைஞ்சிருவா, பகவான் கிட்ட வந்து சேர்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லனா, குவாலிட்டிஸ் ஆஃப் அந்த இது பர்சனை சொல்ற, சிவப்பிரஜக லட்சணம்னு கூட வச்சுக்கலாம். எப்படி இருப்பான் அவன், அத்வேஷ்டானா யாரை பார்த்து போறாம படாம இருப்பான், சர்வபூதான மைத்ரக ஃப்ரெண்ட்லியா இருப்பான், ஒரு தயா குவாலிட்டி ரொம்ப இருக்கும், எல்லாருக்கிட்டே கருணையா இருப்பான், என்னோடு நிர்மமா என்னோடதுன்னு நினைச்சுக்க மாட்டான், அகங்கார ரகிதகவா இருப்பான், சுகமும் துக்கமும் சமமா நினைச்சுப்பான், எப்பவும் சந்தோஷம் இருக்கிறவனா இருப்பான், எப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண சென்சஸா இருக்குவான், சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணவனா இருப்பான், தனக்கு என்ன வேணும் மோட்சம்தான் வேணுங்கிறதுல நல்லா கிளியர் மைண்டா இருப்பான், மனசை வந்து பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ண அப்படி இருப்பான், அவன் தான் என்னோட பக்தன் அப்படின்னு சொல்ற. நாட் ஒன்லி தட், அவனால வந்து இந்த லோகத்தை வந்து எல்லாரும் டென்ஷன் ஆக மாட்டான், அஜிடேட் ஆக மாட்டாங்க, லோகத்தாலேயும் அவன் டென்ஷன் ஆக மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு எப்படி சொல்றது, எல்லா எமோஷனலா வந்து அப்படி இதுவா இருக்க மாட்டான், சந்தோஷம் துக்கம் பயம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கால நம்ம ஜெனரலா எல்லாத்துக்கும் நம்ம பைண்ட் ஆயிடுக்கோம்ல, அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, அவன் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைப்பான், மனசாலையும் உடம்பாலையும் கிளீனா இருக்கணும்னு நினைப்பான். எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவன் தான் என்னை எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியும், he knows the path also. அதே மாதிரி இம்பார்ஷியலா இருப்பான், he will not be partial to anything. கவலைப்பட மாட்டான், மனசை விட்டு குழப்பிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் அட்டைன் பண்றதுக்கு எல்லாமே பொய்ன்னு தெரியும், வாழ்க்கையில பகவான் தான் அல்டிமேட் தெரியும், எல்லாமே பகவானும் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதே எதை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான்.
அதே மாதிரி எந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவனும் பண்ணுவான். அதுக்காக ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சரீரத்தையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஹி வில் டூ ஆல். சாப்பிட்றது, தூங்குறது, இது பண்றது, அது பண்றது. இன்னும் ஏதாவது வேலைக்கு போனா வேலை கூட போவா. கபீர்லாம் சொல்றா தையல்காரரா இருந்தார் அப்படிங்கிறா. ஸோ ஈவன் சொல்ல போனா அந்த தொழில் பண்ற என்ன சொல்றது, என்ன ஒரு சாதாரண தொழில்னா கூட அந்த தொழிலை பண்ணிட்டே கூட அப்படி இருக்கலாம். நமக்கு we will not be able to identify them. ஸோ ஆனா அவன் எல்லாத்தையும் அந்த பலன்ல வந்து ஆசை வைக்க மாட்டான். பண்ணணும்னு பண்ணுவான். மயா கர்த்தவியம்ங்கிற புத்தியில பண்ணுவான். அப்படிங்கிற அந்த கடமையோட டியூட்டி கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி பண்ணிடுவான். பலன்ல ஆசை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்டவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லை, அவன் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷப்பட மாட்டான், கோவப்பட மாட்டான், வருத்தப்பட மாட்டான், ஆசைப்பட மாட்டான். அதே மாதிரி புண்ணிய பாவம் பத்தி ரொம்ப கவலைப்பட மாட்டான். ஏன்னா புண்ணியமும் பகவானுக்கு அர்ப்பணம், பாவமும் பகவானுக்கு அர்ப்பணம். அப்போ வேண்டே பாவம் பண்ணிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவானா? அப்படி கிடையாது. அவன் வந்து மாரலை ஃபாலோ பண்ணுவான், எத்திக்ஸை ஃபாலோ பண்றவனா இருப்பான். தெரியாம பண்ண பாவம் தான் நம்ம பண்ற. அவன் சொல்ற இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, நமக்கு தெரியாம நம்ம சாப்பிட்றது ஏதாவது இது கொண்டுடுவோம், அது மாதிரி அந்த ஜெயின்ல சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு போகலாம். ஸோ இவன் தெரிஞ்சுலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, எனிமீஸ் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருப்பான். இந்த துவந்த ரஹிதன்னு சொல்லலாம், ஒரே வேர்டில் சொல்லணும்னா. இந்த மானம் அபமானம் பார்க்கறது கிடையாது, குளிர் வெயில் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது, சுகம் துக்கம் எதுவுமே கிடையாது. பற்று இல்லாதவன். ஏதோ ஒன்று அட்டாச் ஆகிடுவோம்ல நம்ம, ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்கும், யாரையோ பிடிக்கும், எங்கேயோ போய் மாட்டின்றோம், அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி அவனை திட்டினாலும் அவனுக்கு கவலை இல்லை, ரைஸ் பண்ணாலும் கவலை இல்லை, எதுனாலும் சந்தோஷம். ஒரு நாள் வந்து நல்ல சாப்பாடு கிடைச்சா ஓகே, சாப்பாடு கிடைக்கலன்னா ஓகே, பெட்டில் தூங்கினாலும் ஓகே தான், மரத்துக்கீழே தூங்கினாலும் ஓகே தான். ஸோ வீடு இருந்தாலும் ஓகே, வீடு இல்லைனாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல ஃபர்ம் மைண்டாக இருக்கக்கூடிய அவன் தான் என்னோட பெரிய அவன் பக்தன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி யார் என்கிட்ட தெரிஞ்சுட்டு யார் இருக்காளோ அவள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை சொல்லிட்டு அப்போ என்ன லிங்க் அப்படின்னா, என்ன இந்த மாதிரி இருக்கிறவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காளே, அந்த பக்தனோட லட்சணத்தை பற்றி சொன்ன உடனே அப்போ நம்ம எப்படி அப்படி ஆகணும், எப்படிலாம் அந்த ஸ்டெப்ஸு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதுக்கு லிங்காக நெக்ஸ்ட் சாப்டரை கொண்டு வந்துக்கலாம். இந்த பாடினா என்ன, இந்த பாடி மைண்ட் கான்சியஸ்னா என்ன, இந்த சரீரம் எப்படிப்பட்டது, அந்த மாதிரி அடுத்த கொஸ்டினுக்கு போகிற மாதிரி அர்த்தம். இந்த 3வது சாப்டர் அதை பற்றி தான் வரப்போகுது. ஜீவாத்மா தத்துவம் பற்றியும் இந்த சரீரம் எப்படி இதுவாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். கிட்டத்தட்ட ஆத்மா அனாத்மா பற்றி தான் வருது திருப்பியும். அதனால லிங்க் வந்து அப்படி கொண்டு வராங்க. அவன் அதெல்லாம் புரிஞ்சுட்டுருவான். அனாத்மா சரீரம்ங்கிறது அனாத்மா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மாங்கிறது தான் ரியலாக பரமாத்மா, ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதை பற்றி திருப்பிய கொஸ்டின் கேட்குற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்த சாப்டருக்கு இதுதான் லிங்க். இது புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சிருப்போம். நான் சேவ் பண்ணிக்கிறேன், மியூட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி இருக்குமே தவிர, கொஞ்சம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுருப்போம் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து ரியலி ஸ்பீக்கிங் பாதி புக்கில் இல்லையா? நான் ஏன் நினைக்கிறேன் இது கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன்னா, பகவான் திடீர்னு இந்த டாபிக்கு லிங்க் புரியாமல் போனதுனால இந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்லோகம். ஸோ இங்கே 2 சாப்டர் இங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அத்ரயோதசோத்யாயக க்ஷேத்ர விபாக யோகக அப்படின்னா என்ன அர்த்தம்? 13வது சாப்டர் க்ஷேத்ரஜ விபாக யோகக. க்ஷேத்திரம் அப்படின்னா இதுதான் சப்ஜெக்ட். இந்த சாப்டர்ல டீல் பண்ண போறதே க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜனா என்ன அப்படிங்கிறது தான். யோககல சாப்டர்னு அர்த்தம், டாபிக்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தான் ஆக்சுவலாக 0ன்னு போட்டிருக்கேன் நம்பர். இது ஆக்சுவலி பாதியில் இருக்காது அப்படின்னா, பட் ஒன்றும் இல்லை, ஈஸி புரிஞ்சுக்கிறதுக்காக. செகண்ட்லி வந்து திடீர்னு பகவான் ஏன் அதை பற்றி பேசுகிறார் நமக்கு டவுட் வரனால, போன சாப்டர்லேருந்து எப்படி லிங்க் வருதோ அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை ஆட் பண்ணியிருக்கலாம்.
ஸோ அர்ஜுனன் கேட்கலாம். அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதித்துமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. ஸோ இவன் கேட்குறான், என்ன இது ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இதெல்லாம் பற்றியும் கேட்டுட்டு இருக்கான். மாயானா என்ன, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் இது ஃபஸ்ட்டு ஸ்லோகம். ஆக்சுவலாக டீக்கா கூட இல்லை எதுலேயும். பட் நான் உங்களுக்கு இது மீனிங் நான் அப்படியே டேரெக்டாக இவ்வளோதான் அப்படிங்கிறதுனால சொல்லிடலாம். பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதித்துமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. ஸோ இதில் பிரகிருதிம் புருஷம் ச ப்ளஸ் ஏவ சைவ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஏவ ச ஏதத், ஏதத்துங்கிறது வந்து ஜஸ்வ சந்தியால இதான் இருக்குது. வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. இதில் வந்து இதோட இது அன்வயம் எப்படி வருதுன்னா ஹே கேசவ அப்படின்னு கூப்பிடுறான். அகம் பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ச ஏவ ஞானம் ஞேயம் ச ஏதத் வேதித்தும் இச்சாமி. நான் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்கிறான். ஏன்னா டக்குன்னு அடுத்ததில் அவர் கண்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி ரியலாக இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்துருக்கலாம். இதுதான் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் பார்த்தான். ஸோ இங்கே எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பிரகிருத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், புருஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் டெக்னிக்கல் பேர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கல் பேரை பற்றி தெரிஞ்சுக்குவேன். இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எப்படி மேக்ஸில் ஒரு வேர்ட்ஸு ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி போயிட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஏதாவது ஒரு ஃபார்முலா இதெல்லாம் சொல்கிற மாதிரி, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லேயே எவ்வளவோ பார்க்கணும். அந்த மாதிரி இங்கேயும் பிரகிருத்தினா என்ன, புருஷங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு என்ன அர்த்தம், க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞனா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பிரகிருத்தினா என்ன, பிரகிருத்தினா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அனாத்மா மாயா, மாயா தான் பிரகிருத்தின்னு பார்த்துருக்கோம். புருஷக அப்படின்னா பரமாத்மா. இங்கே எல்லாம் செகண்ட் விபக்தியில் இருக்குது. பிரகிருத்திம் புருஷம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஞானம் ஞேயம் எல்லாம் ஏதத் எல்லாம் செகண்ட் விபக்தியில் இருக்குது. அகம் அப்படிங்கிறது பிரதம விபக்தி, இச்சாமிங்கிறது கிரியாபதம்ல இருக்கு. ச ப்ளஸ் ஏவலா ச ஏவ அவ்யயம் வேதித்தும் துமுன் பிரத்தியம் வித்தாத்தோட. ஸோ நான் அவன் என்னெல்லாம் தெரிஞ்சு, அதாவது நான் பிரகிருத்தின்னு சொல்கிறேன், இதில் பிரகிருத்தின்னு இருக்கும். என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. பிரகிருதி அப்படின்னு சொன்னா மாயா அப்படின்னு வச்சுக்கலாம். புருஷம்னா பரமாத்மா, ஆத்ம தத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னாலும் கிட்டத்தட்ட மாயா தான். ஆனால் இந்த இடத்துல க்ஷேத்திரம்னு இந்த பர்டிகுலர் சாப்டரில் என்ன தான் சொல்ல போகிறேன்னா நம்ம சரீரத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ க்ஷேத்திரம்ங்கிறது இங்கே சரீரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். க்ஷேத்ரஜ்ஞக அப்படின்னா ஜீவாத்மான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே நம்ம பார்த்துருக்கோம், பரமாத்மா வந்து ஜீவாத்மாவில் இருக்கார், தட் இஸ் நம்மளோட சரீரத்துலேயும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் ஆக்சுவலாக ஒரு இந்த பாட்டு மாதிரி வரும், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு அது அப்படியே ரொம்ப ஞாபகம் வருது. அண்டத்தில் இருக்குன்னா யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்த கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அது வந்து நம்ம பிண்டத்தில் இருக்குன்னா நம்ம சரீரத்துலேயும் இருக்குது, அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அகம் பிரம்மோஸ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அகம் பிரம்மோஸ்மின்னா நம்ம சரீரத்துலேயும் அந்த ஆத்ம தத்துவம் தான் இருக்குது. அந்த பகவான், ஏன்னா பகவான்கிட்டேருந்து தானே வந்திருக்கோம் நம்மளாம், அதுலேருந்து வந்த ஒரே சமைச்ச விஷயம் தானே அது. ஸோ பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு டிஷ்ஷில் வந்து மெயின் டிஷ்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து போட்டால் அது வேற டிஷ்ஷாக. நான் வந்து புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து எனக்கு திட்டிடுவா யாராவது கேட்டாலும். ஸோ அதனால இந்த க்ஷேத்ரஜ்ஞனா ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துக்கணும். ஞானம், ஞானம்னா என்ன அர்த்தம், என்னத்தை பற்றிய ஞானம், ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய அந்த ஞானம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஞேயம் அப்படின்னா வாட் இஸ் டு பி நோன், தட் இஸ் கால்ட் அஸ் ஞேயம். ஞாத்தும் யோகியம் எப்போவுமே சொல்லியிருக்கேன், யான்னு வந்ததா யோகியக யோகியார்த்தக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஞாத்தும் யோகியக ஞேயம், வாட் இஸ் டு பி நோன், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர். இப்போ வந்து சரீரத்தை பற்றி சொல்ல போகிறார் பகவான் இந்த சாப்டரில். சரீரத்தை பற்றி சொல்லிட்டு ஜீவாத்மாவை பற்றி சொல்ல போகிறார், அதுதான் பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீ பகவானுவாச்ச என்ன சொல்ற, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் அபிதீயதே
ஏதத்யோ வேதி தம் பிராஹுகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. ஸோ பகவான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரஜ்ஞ இதி தத் இல்லை சாரி இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமிதி அபிதீயதே. இதி பிளஸ் அபிதீயதே இத்யபிதீயதே என் சந்தி வந்திருக்கு. இந்த ஈங்கிறது யகாரமாக மாறி இருக்கும். ஏதத் பிளஸ் யக ஏதத் அப்படின்னு ஆகும். பிரதமா லெட்டர் வந்து தேர்ட் லெட்டர் ஆஃப் த வர்க்காக ஜஸ்வ சந்தியால மாறி போயிடுறது. க்ஷேத்ரஜ்ஞக அப்படிங்கிற பக்கத்துல அதுக்கப்புறம் விசர்க்கத்துக்கு அப்புறம் ஸ்வரா லெட்டர் இருக்கு. அகாரத்தை தவிர எது இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்வரா லெட்டர் இருந்தால் விசர்க்கம் லோப்பம் ஆயிடும். அதனால அங்கே லோப்பம் ஆயிருக்கு. ஸோ இங்க ஹே கௌந்தேய அப்படின்னு கூப்பிடுற. இதம் ஷரீரம் க்ஷேத்ரம் இது அபிதீயதே. யக ஏதத் வேதி தம் க்ஷேத்ரஜ்ஞக இது தத்விதக பிராஹு அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். ஆக்சுவலி இதுக்கு டீக்கா எல்லாம் 3 மணி நேரம் சொல்றா. நான் 3 நிமிஷத்துல சொல்ல ட்ரை பண்றேன். இதம் ஷரீரம், இந்த ஷரீரமானது, இந்த ஷரீரத்துக்கு பேர் என்ன தெரியுமோ? க்ஷேத்ரம் அப்படிங்கிற. இந்த ஷரீரம் இஸ் கால்ட் அஸ் க்ஷேத்ரம் அப்படிங்கிற. இதி அபிதீயதே, இது சொல்லப்படுகிறது. ஸோ இட்ஸ் கால்ட் பை நேம் க்ஷேத்ரம் அப்படிங்கிற. ஸோ யக ஏதத் வேதி, இந்த யக ரெஃபர்ஸ் டு யார் இதை தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னு அர்த்தம். யார் இதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த சரீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா தான் கிளீனாக தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆக்சுவலி எங்கே இல்லை அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன் இது எப்படி நம்ம அது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யக ஏதத் வேதி, யார் இதை தெரிஞ்சுக்கிறாளோ, யார் தெரிஞ்சுக்கிறா? ஜீவாத்மா. தம் க்ஷேத்ரஜ்ஞக இது தத் விதுகு பிராகு, அதை வந்து க்ஷேத்ரஜ்ஞக, இந்த தெரிஞ்சின்றவன் வந்து க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு. தத் விதுகு, தத் விதுகுன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க. தத்துவம் அசி அப்படின்னு அந்த தத் விதுகு, அதை தெரிஞ்சின்றவங்க, பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றவங்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து மேலோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ஷேத்திரம்னா ஷரீரம்னு சொல்லியாச்சு. நம்ம ஷரீரம்னா என்ன நமக்கு தெரியும். ஷரீரம்னா மேலோட பார்த்தோன்னா பாடி மைண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது ஷரீரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம். நமக்கு நம்மளோட பாடி வந்து 3 இருக்கு. ஸ்தூல சரீரம்ங்கிறது நம்ம பார்க்குற எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் இந்திரியம்ஸ்னு சொல்கிறோமே, கண் காது கை மூக்கு எல்லாம். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது இந்த மனக புத்தி, சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது. காரண சரீரம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிப்பு, புண்ணிய பாவத்தை பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நம்ம காரணத்தால் பீஜத்தால தானே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பிறவின்னு இருக்க போகிறது நம்ம சொல்லியிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ் டில் ஆல் அவர் சின்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட். நமக்கு நோ புண்ணியம் நோ பாவம் வரணும், 0 பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கு எப்படி பண்ணணும்? கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து தவிர வழியே கிடையாது. ஏன்னா புண்ணியம் கூட சேர்த்தாலும் திருப்பி பிறப்புன்னு சொல்லிட்டே இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சரீரம் தான் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை கொண்டது தான் சரீரம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இதுவும் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம பார்த்தோன்னா, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது அதே ஸ்லோகத்தை தான் திருப்பி என் மனசுக்கு வருது. அண்டத்தில் இருக்கிறது என்ன முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பியூர் கான்ஷியஸ், அந்த பியூர் கான்ஷியஸ்லேருந்து மாயா அது ரொட்டேட், அந்த அதோடைய ஆக்டிவிட்டி வந்த உடனே அது வந்து மாயா பிரகிருதியாச்சு. அந்த மாயாவோட இந்த கான்ஷியஸ்னஸோட ஒரு பார்ட் சேர்ந்த உடனே ஈஸ்வர தத்துவம்னு ஒன்று சொல்லி ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஈஸ்வர தத்துவம்னு ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ இந்த ஈஸ்வர தத்துவங்கிறத நம்ம இப்போ சொல்கிற காட் எல்லாம் நம்ம சொல்கிறது, இது விஷ்ணு சிவன் எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஈஸ்வர தத்துவத்திலேருந்து வந்தது தான் எல்லாமே. என்னெல்லாம் வந்தது அந்த இது பார்க்கத்தே நம்ம மெயினாக அந்த பஞ்சபூதம் வந்ததுன்னு பார்த்துருக்கோம். ஆகாஷாத் வாயு, வாயு அக்னி, அக்னேகே ஆப்பக, அப்புறம் பிருத்திவி அப்படின்னு வரும். ஏன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தெரில. ஸோ இந்த பஞ்ச இது சேர்ந்தது தான் இந்த உலகம் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளோட பாடி பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் 5 எலிமெண்ட்ஸ் தான். இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு,
இல்லையா? ஸ்பேஸ்ங்கிறது மறைமுகமா நம்ம வயத்துக்குள்ளேயும் இருக்கு. வி ஆல்சோ ஆக்குபை ஸ்பேஸ். ஏதோ ஒரு இடத்த உட்காந்த இடத்த அடைச்சுடுறோம். அண்ட் ஆல்சோ நம்ம வயத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் வாயு இருக்கு, நோ டவுட், வாயு இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி, வாட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அக்னி. அக்னிங்கிறது வந்து நம்ம அந்த தொட்டு பார்த்தா கூட அந்த டெம்பரேச்சர் சொல்கிறால இது வந்து அதான், அது இல்லைன்னா சவம்னு ஆயிடுறோம். ஸோ அந்த அக்னி இருக்கு. இந்த பிருத்விங்கிறது அந்த இருப்பு, அந்த பார்க்கறதுக்கு இருக்கு, அதையும் கூட சொல்லிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த பாடி இருக்கு, எல்லாம் சேர்ந்து தான். அப்போ அந்த 5 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த உலகத்துல அது ஒன்று சொல்லுவான், சயின்டிஸ்ட் ஏதாவது கண்டுபிடிச்சா கூட without these 5 elements you will not be able to find anything. இந்த 5 எலிமெண்ட் இருக்கும், எனி திங் உலகத்தை எது கண்டுபிடிச்சாலும் எது இருந்தாலும் இந்த 5 பினா தீஸ், பினானா வித்தவுட் அர்த்தம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கஷேத்திரங்கிறது என்ன, இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒன்று ஃபார்ம்ல இருக்கிறது தான் இந்த கஷேத்திரம் அப்படிங்கிறோம். கஷேத்திரம்னா என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, கஷேத்திரம் அப்படின்னா நம்ம இந்த இதில் டீக்கால ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், இதை வச்சு படிக்கலாம். இதம் இது சர்வநாம்னா உத்தம் விஷினிஷ்டி ஷரீரம். இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்லோகத்தில். இந்த பாடி அப்படின்னு அர்த்தம். இந்த பாடிக்கு என்ன பேர் கொடுக்குற, கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்க. நம்ம வந்து ஆக்சுவலாக கஷேத்திரம்னா சம்ஸ்கிருதப்படி என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னா, இடம்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல சரீரம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து ஃபீல்டு, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு வந்து கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கோவிலெல்லாம் நம்ம கஷேத்திரம் சேர்ப்போம், புண்ணிய கஷேத்திரம், புண்ணிய இடம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ ஏன் அதுக்கு கஷேத்திரம் அப்படின்னு பேரு அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு காரணம் இருக்கு. இந்த சத காரணாத் அப்புறம் சொல்றேன். ஷயாத் என்ன தெரியல, இதுவா இருக்கு. ஷயாத் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுவாயிட்டே வரும், தேஞ்சுட்டே வருதுன்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நம்ம பாடியே பாக்குறோம், இந்த வயசானவெல்லாம் பாக்குறோம். வயசான அப்புறம் வந்து முதல்ல growth இருக்கும், அது டவுட் கிடையாது. அப்புறம் ஆஃப்டர் அந்த பீக் போனோடனே, பீக் பாயிண்ட் வந்து 25 வயசு 30 வயசு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி டவுன் ஃபால் மாதிரி ஆகுது. அப்போ அந்த பாடியோட இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வரும், எஃபிஷியன்சி லெவல்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஷயம்னா நாசமாகுதுன்னு வச்சுக்கலாம், அக்ஷயம்னு இருக்கு. சரணம்ங்கிறது தான் நான் சொன்னது, குறைஞ்சிட்டு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷ் ஆகிட்டே போயிட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது தேஞ்சிருது, எலும்பு தேஞ்சிருது, அது தேஞ்சிருது அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த சரீரம்க்கு வந்து ஏன் கஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த டெஃபினேஷனை வச்சு சொல்றோம். கஷேத்திரத்தோட அர்த்தம் வந்து ஷயாத் கஷேத்திரம், சரணாத் கஷேத்திரம் அப்படின்னு அந்த வேர்டு எப்படி காயின் ஆகுதுன்னு ரொம்ப உள்ளுக்குள்ள போய் சொல்றோம். சரணம் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது, எஃபிஷியன்சி குறைஞ்சி வருது. ஷயம்னா நாசமாயிருது, ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே போயிடும், அப்படி குறைஞ்சிட்டே வந்து காணாம போயிடும். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தோன்னா சதத்ராநாத், இது இன்னும் அழகா இருக்கு. சதத்ராநாத்னா இந்த அழிவிலேருந்து காப்பாத்துறதுனால அப்படின்னு அர்த்தம். இது மீனிங் பாருங்க நல்லா இருக்கு. ஏன்னா ஏன் இந்த அது அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்ல கூட இதுக்கு அகைன் நிறைய சொல்லுவான். அரிது அரிது, நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, மானிடராயினும் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படிலாம் அது வரும். ஸோ சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு இது வரும், எல்லாத்தோடையும் சிறந்த பிறவி எதுன்னா மனுஷ பிறவி தான். மனுஷ பிறவிக்கும் மிச்ச பிறவிக்கு என்ன, இப்போ அனிமல்ஸ்லாம் வந்து தே கோ பை இன்ஸ்டிங்க்ட், அதுங்களுக்கு அந்த 6th சென்ஸ் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு வந்து 6th சென்ஸ் இருக்கு. அந்த 6th சென்ஸால் அவன் என்ன பண்ணணும்னா, தனக்கு எப்படி பிறப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கணும். ஸோ இந்த சதத்ராணாத்னா தனக்கு வந்து, இந்த சதனா என்ன அர்த்தம், அழிஞ்சு போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அழிஞ்சா திருப்பியும் பிறக்கிறது அழியிறது. அப்போ இந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்புலேருந்து சம்சாரத்துலேருந்து ரிலீஸ், காப்பாத்துறது, திராணம்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். ஸோ சம்சாரத்துலேருந்து காப்பாத்துறதுனால அதுக்கு கஷேத்திரம்னு பேரு. ஏன்னா ஒன்லி த்ரூ பாடி வி வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் திஸ் பர்த் அண்ட் டெத். பர்த் அண்ட் டெத்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரே வழி வந்து சொல்லுவோம். நம்ம இதில் கூட நிறையா படிச்சிருக்கோம், அந்த நீதி சந்திரிகாலெல்லாம் கூட படிச்சிருக்கோம். மனுஷனா பிறந்தா மட்டும்தான் வெளியில மத்திய லோகத்தில் மட்டும்தான் நீங்க வந்து திருப்பியும் வந்து அந்த பாவத்திலேருந்து மோட்சம் போகிறதுக்கு ஒரே இது.
ஷரீரமேவ கலு தர்ம சாதனக அப்படின்னு சாதனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஏன்னா இந்த சரீரம் இருந்தாதான் நம்ம வந்து நல்லதை பண்ண முடியும். நல்லதை பண்ணி 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 நமக்கு வந்து புண்ணியம் வந்தாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த பிறவாமைனா பிறப்பு இல்லாமல் இருக்கிறத நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கூட சேத்ரம். இந்த மீனிங் இஸ் வெரி குட். ஸோ 3 மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த வந்து இந்த மாதிரி இந்த கஷேத்திரத்துல இன்னொரு ரீசன் என்ன சொல்ற, 4வது கஷேத்திரத்துக்கு அர்த்தம் வந்து எது கொண்டு போறார், கஷேத்திரவத் பா அஸ்மின் கர்மபல நிஷ்பத்தேகே கஷேத்திரமிதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னேன் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு அப்படின்னு. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன விதையை போட்டோமோ அந்த விதையை முளைக்கும். அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு அர்த்தம், நம்ம என்ன புண்ணியம் பண்றோமோ பாவம் பண்றோமோ அது சீடாகுது. அது சீடாகி நமக்கு திருப்பி நெக்ஸ்ட் பர்த்துக்கோ இதுக்கு காரணமாகுது. இப்படி சுழண்டு திருப்பி பாடி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் கஷேத்திரம். கஷேத்திரம்னா அந்த பயிர் எப்படி முளைக்கிறதோ நம்ம பண்ண புண்ணிய பாவம் அப்படிங்கிற அந்த சீடு வந்து நெக்ஸ்ட் திருப்பி ஒரு நம்மளோட பர்த்ன்ற இதுக்கு காரணமாக இருக்குது. பர்த் இருந்தால் டெத் வரும். திருப்பி வந்து அப்போ பண்ணுறதே புதுசாக என்னெல்லாம் புண்ணிய பாவமோ இன்னொன்று இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் கஷேத்திரம் அப்படிங்கிற. ஸோ இந்த எவ்வளோ காரணத்தை பார்த்தாலும் கஷேத்திரங்கிற அர்த்தம் நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் கஷேத்திரம் அப்படின்னா என்னன்னா, பஞ்சபூதத்தால் உண்டான இந்த பாடி, இந்த மைண்ட், ஸ்தூல சூஷ்ம சரீரம் கஷேத்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்தூல சூஷ்ம சரீரத்துக்குள்ள ஒரு பியூர் கான்சியஸ் இருக்கு. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, இங்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யக ஆத்மா ஏதத் வேத்தி, நான் சொல்றேன் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆமாம், இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், எப்போவுமே சொல்லுவேன். நன்னா தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நன்னா தூங்கினேன் அப்படின்போம். நம்ம தான் நன்னா தூங்கினேன், எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா தூங்கினேன்னு வேற சொல்லுவோம். அப்புறம் எப்படி நல்லா தூங்கினேன்னு தெரியும்? பிகாஸ் நமக்கு அந்த ஆத்மா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அந்த ஆத்மா பியூர் கான்ஷியஸோட அது வந்து நம்மளோட அறிவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்ம தூங்கினோங்கிற அந்த அறிவை கூட அதுதான் கொடுக்குறது. இல்லைன்னா நமக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ இது எப்படி நமக்கு ப்ரூஃப்னா இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு நம்ம எது பண்ணினாலுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் அந்த பாடிக்கு வந்து சரியாக வரும். எல்லாமே ஆத்ம தத்துவம் தான். அந்த ஆத்ம தத்துவம் வந்து இந்த பியூர் கான்ஷியஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதே தான் லிவிங் பீங்காக இருக்குது. ஏன்னா நான் லிவிங் பீங்கையும் வந்து ஆத்ம தத்துவம் இருக்குதான், ஆனால் அது வந்து எக்ஸிபிட் ஆகாது. இப்போ ஒரு சேரு, டேபிள் அதெல்லாம் கூட பகவானோட படைப்பு தானே அப்படின்னா கூட அந்த புத்திங்கிற அந்த ரிஃப்ளெக்டிங் இது வந்து பவர் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, புத்தியை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு அம்சமான அந்த ஜீவாத்மா. ஏன்னா ஜீவாத்மாங்கிறது ஒன்றும் இல்லை, பரமாத்மா தான் அது. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு தான் கடைசியில் சொல்ல போகிறோம். அகம் பிரம்மோஸ்மி தான் தத்துவமே. நம்ம தான் சொல்லிட்டோம், தத்துவம் மசி அப்படின்னு நம்ம அதுதான் சொல்கிறோம். அது நீதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரமாத்மா நீதான், நீயும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் அப்படி நமக்கு தெரியல? நான் தான் பரமாத்மான்னு ஒய் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டேன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் சரீரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, பஞ்சபூதம் தத்துவம் வந்திருக்கு. அந்த பஞ்சபூத தத்துவம் வந்த உடனே மாயா, பஞ்சபூத தத்துவத்தினால கேட்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சுகர் வந்து எதோடைய மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆர் நாட் ஏபிள் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சுகர் அண்ட் அந்த ஒரு மாவு. அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து நம்மளால அதை பிரிக்க முடியல. அந்த எது நமக்கு சரீரம் எது இதுன்னு நமக்கு பிரிக்க முடியாம மிக்ஸ் ஆகிட்டு நம்ம அந்த அப்படியே அது மாதிரியே ஆயிடுறோம். நம்ம அப்படியே அந்த அனாத்மால மூழ்கி போயிட்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி மறந்தே போயிடுறோம். நமக்கு ஒண்ணுமே புரியல, அதுல இருந்து வெளியில வர தெரியல. அகங்காரம் ஆயிடுறது. அகங்காரம்னா இந்த பாடி தான் பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ நம்ம எல்லாமே பாடியை தான் பார்க்குறோம். அகம்னு சொன்னால் நம்ம பாடியை தான் மனசுக்குள்ள நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் அதோட பிரச்சனை. பஞ்சபூதங்களோட சேர்ந்த இந்த சூப்பர் கான்சியஸ் ஒன்று மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து அனாத்மாவை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம அதை மறந்து போயிடுறோம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம பார்க்கல, நம்ம உணர மாட்டேங்கிறோம். இருக்குது, நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் பிரச்சனை.
தூங்கத்தை மட்டும்தான் நல்லா தூங்குறேன்னு சொல்லி அப்போ மட்டும் புரிஞ்சுக்கிறோமே தவிர மிச்ச நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ இந்த ஆத்மாவை பற்றி எப்படி புரியும்? இந்த ஆத்மா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கால்லேருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆத்ம தத்துவத்தால நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அந்த டேஸ் என்ன சொல்றது, இது என்னோட காலு கையில எல்லாமே பஞ்சபூதத்தினால உண்டானது அப்படிங்கிறது அந்த ஞானம். அந்த ஞானம், இந்த சூப்பர் கான்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அறிவால நமக்கு புரிய வைக்க முடியும். புரியாதது கிடையாது அப்படிங்கறது அந்த விஷயம் சொல்றான். அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய சாஸ்திரங்களை வேற சொல்லி கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கஷேத்ரஜ்ஞக அப்படிங்கிறது யாருன்னு கேட்டோன்னா ஜீவாத்மா. யக ஏதத் வேதி, யார் இதை தெரிஞ்சுட்டு இருக்கானோ, யார் எதை தெரிஞ்சுட்டு இருக்கான், இது சரீரம் அப்படின்னு தெரிஞ்சுன்றது யாருன்னு கேட்டா இப்போதைக்கு ஆத்மாக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கு, அந்த சூப்பர் கான்சியஸ். ஸோ அதுதான் கஷேத்ரஜ்ஞக அப்படின்னு தத்துவத்தை தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு கேட்டோன்னா ஜீவாத்மா. நம்ம சிம்பிளா சொல்றோம் பரமாத்மா ஜீவாத்மா. நம்ம அது ரெண்டா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு பிரிச்சு வச்சிருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான். பரமாத்மாங்கிறது சூப்பர் அந்த பியூர் கான்சியஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான். ஒண்ணுமே எந்த ஃபார்மும் இல்லாம இருக்கக்கூடிய அது எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி இருக்கு. அந்த ஃபுல் எனர்ஜி வந்து சாட்சி பூதமா தான் இருக்கு, சாட்சியா மட்டும்தான் இருக்கு. அது வந்து தன்னோட பவர் எனர்ஜி எக்ஸிபிட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல தான் அது நம்ம அப்படி சொல்றோம். நான் எப்பவுமே உங்களுக்கு அதுக்கு எனக்கு நானா புரியறது வந்து எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பார்க்குறோம் இருக்கு, அந்த ஒயர்ல இருக்குன்னா கூட எக்ஸிபிட் ஆகுறது கிடையாது. ஆனா நம்ம பார்க்கறதே அந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியுறது, அந்த இது இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கா, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்கே தவிர அது பார்க்க ஆக்டிவா தெரியல. ஆக்சுவலி ஆக்டிவ் தான், உள்ள கரண்ட் ஓடுது. ஆனா நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகி வீட்டுக்கு வரதே ஒரு டிஃப்ரெண்ட் வேலையெல்லாம் சொல்றது. ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து இவ்வளோ வாஷிங் மிஷினா இருக்கு, மிக்சியா இருக்கு, கிரைண்டரா இருக்கு, ஏசியா இருக்கு, எல்லாமா இருக்கு. அப்ப பகவானால முடியாதா? நல்லாவே முடியும். ஸோ நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங். இந்த எக்ஸாம்பிளா எனக்கு வந்து தெரியாது ரைட்டா தப்பான்னு, பட் இது எனக்கு தோணும், அதனால நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஸோ யார் இந்த தத்துவத்தை தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கஷேத்திரத்தை பத்தியும், தட் இஸ் பாடியை பத்தியும், அப்புறம் இந்த கஷேத்ரஜ்ஞக ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா அத்வைத்தபடி ஜீவாத்மான்னு கூட சொல்லக்கூடாது, அதுவும் ஒண்ணுதான். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். யார் தெரிஞ்சுக்கிறாதோ அவன் தான் வந்து தத்துவத்தை தெரிஞ்சின்றவன் அப்படிங்கிறான். இந்த ஸ்லோகம் எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கலி பார்த்தோன்னா ஆத்மா அனாத்மா நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன. புருஷன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் எனர்ஜியா இருக்கக்கூடியதுதான். நான் அதுதான் சொல்வேன் எப்பவுமே, சிவன் சக்தியில கொண்டு வந்திருக்கிறது இப்படிதான். ஸோ சிவன் அப்படின்னு நம்ம அதுதான் சும்மா சிவனேன்னு கிடையாது, சும்மா இருக்க அப்படின்னு சொல்வா. ஏன்னா சும்மா இருக்கிறதுங்கிறது அந்த எனர்ஜியை தான் சொல்றா. எனர்ஜி இன்ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் எனர்ஜி இருக்கு. அது வந்து சக்தியோட சேர்ந்தாங்கன்னா பவர்ஃபுல்லா ஆகுதுங்கிறதே. அது வந்து அந்த என்ன சொல்லுவோம், அந்த எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மாதிரி மாறிடுறது. சக்தியோட சேர்றதே தான் பிரகிருதி ஆகுது, மாயாவாகுது. மாயாவானது ஆகாசம், வாயு, அப்பு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபார்ம் ஆகுறது வந்து மாயாவோட சேர்ந்து. பிகாஸ் அது மோஷன் ஆகும், அப்படியே மூவ்மெண்ட் வர 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 அந்த அந்த சுத்தின்றே இருக்கிறதுனால ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா. அந்த எனர்ஜிங்கிறதுலேருந்து அந்த இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது, அதுதான் பிரகிருதி மாயா அப்படிங்கிறோம். ஆக்சுவலி இந்த பிரகிருதிங்கிறது கிடையவே கிடையாது, ரியலா பார்த்தா கிடையாது. என்ன பேத்தல் நான் கண்ணால பாக்குறேனே அப்படின்னு நம்ம தோணும். எப்படி அது வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்றோம், நான் பாக்குறேன், நான் இப்போ முன்னாடி லேப்டாப் தெரியுது, இதெல்லாம் எனக்கு தெரியுது, நிச்சயமா சாட்சியாவே இருக்கேனே அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கறது இந்த அனாத்மாங்கிறது, நம்ம சரீரமே அனாத்மா தான், இந்த லேப்டாப்பும் அனாத்மா தான், எல்லாம். எப்படி நம்ம இது அனாத்மா அப்படின்னு சொல்லலாம்? வாட் இஸ் ஆத்மா அப்படின்னு கேட்டேன்னா, எவர் எக்ஸிஸ்டிங்கா இருக்கணும். சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, தேச கால
3 சொல்வேன், வஸ்து விசேஷக அப்படின்னு சொல்வேன். ஸோ இதால வந்து மாறாதது, எப்பவுமே மாறாம ஆல் டைம், தேசத்தினாலேயோ ஒரு இடத்தினாலேயோ பொருளாலேயோ காலத்தாலேயோ மாறாம இருக்கணும். வி ஷுட் நெவர் சேஞ்ச். ஆனா இந்த நம்மள பாடி வந்து தெரியும் நமக்கு, தினப்படிக்கு சேஞ்ச் இருக்கு. எல்லா பொருளுமே அழிஞ்சு போறது, நாசமே ஆகாதது எதுவோ அதுதான் சத்தியம். வாட் இஸ் ட்ரூத்? உண்மை பேசினா பொய் தான் மாறிட்டே இருக்கும். உண்மைன்னா அது உண்மைதான், அவ்வளவுதான். உண்மை இஸ் உண்மை இருக்கு, அவ்வளவுதான், அதான். ஸோ இந்த இடத்துல வந்து பியூர் கான்சியஸ்கிற ஆத்ம தத்துவம் தான் உண்மை, மிச்சம் எல்லாம் பொய் தான், மாயா. ஏன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னாலே பொய்ன்னு அர்த்தம் ஆயிடும். எல்லாமே சேஞ்ச், நேச்சர் ஆகட்டும் அது ஆகட்டும் எல்லாமே மாறிட்டே இருக்கும். முதல்ல பகவான் அந்த சிவன் சொல்லி அந்த எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி சொல்றோமே, அதுதான் பரமாத்ம தத்துவம். பரமாத்ம தத்துவம் நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும் இதுல. ஸோ எதுவுமே எப்பவுமே மாறாம இருக்கிற அதுதான் பரமாத்ம தத்துவம். இந்த சரீரம்ங்கிறது அனாத்மா, அதனால ஆத்மா அனாத்மா, சரீரத்தை அனாத்மாம்பா. இந்த ஆத்ம தத்துவங்கிறது வந்து எப்பவுமே எக்ஸிஸ்டிங், அதுதான் ஆத்மா. அனாத்மானா எப்பவுமே மாறிடும் அழிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடிய வேர்டு அது. அதையே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பிரகிருத்தினாலும் அதான் மாயா. மாயான்னு சொன்ன என்ன அர்த்தம்? போயிடும், இருக்காது அப்படின்ட்டு. எப்படி இதை வந்து இந்த உலகத்தை போய் நம்ம பார்க்குற, கண்ணால பார்க்கறத போய் இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம ஃபீல் பண்றது எல்லாம் உண்மை தானே அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம தூங்குறதே வந்து ஒரு ட்ரீம் பார்க்கறதே நம்ம எல்லாமே அது ஃபீலிங் கூட இருக்கு. ஒரு செகண்ட் தூங்கி எழுந்துக்கிறதே ஒரு ஃபியர் கூட இருக்கலாம், ஒரு ஃபீல், ஒரு செகண்ட். அப்போ உண்மை தெரிஞ்ச உடனே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அதே மாதிரி தான் அப்போ நம்ம ட்ரீம்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? வி கால் இட் அஸ் ட்ரீம். ஆனால் நம்ம அந்த பயத்தை ஃபீல் பண்ணோம், அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணோம், அந்த ட்ரீம்ல எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணோமே. இப்போ இல்லைன்னு சொல்லி ஒரே அடியா இல்லைன்னு சொல்றியே அப்படின்னா, ஆமா இல்லை, அது ட்ரீம் தான் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கூட ட்ரீம் மாதிரி தான். ஏன்னா எல்லாமே மாற போகிறது, சேஞ்ச் ஆகிட போகிறது ஒரு செகண்ட்ல. திருப்பி அந்த கயிறு பாம்பு அந்த கதை தான் சொல்லணும். கயத்துல வந்து பாம்பு நம்ம நினைச்சுக்கிறோம், அந்த கயத்துல பாம்பை பார்த்துட்டு பாம்பு நினைக்கிறோமே அப்படின்னு சொன்னா பாம்புன்னு நினைச்சு தப்பா பயந்துக்கிறோம். ஆனா அந்த செகண்ட் அந்த பாம்பு நினைச்சு நம்ம கிட்ட வந்த ஃபியர் வந்து நம்ம கண்ணுக்கு அது பாம்பா தான் தெரிஞ்சுது. அது வந்து அந்த நேரத்துல லௌகீக உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த வந்து லௌகீகத்துல உண்மைதான். ஆனா ரியலி ஸ்பீக்கிங் இதுவும் அழியக்கூடியது தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ எல்லாமே ட்ரீம் மாதிரி தான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஆத்ம தத்துவம் மட்டும்தான் இட்டர்னல், எப்பவும் இருக்கக்கூடியது, அதுதான். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். நம்ம கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த பாடி மைண்டு இதெல்லாம் வந்து ஒரு நாள் போயிட போகிறோம்னு எல்லாருக்குமே தெரியும். இதோட பீஜத்தில் இருக்கிற சிப்பை வச்சு இன்னொரு பிறப்பு வரைக்க போகிறது இந்த ஆத்மா தான். அதில் இருக்க முதலே அதை வச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. கீதை ஆரம்பித்த கதை தான், திருப்பி அதுக்கே வந்துட்டோம். கீதை என்ன சொல்கிறான்? நான் கொல்ல மாட்டேன், பீஷ்மர் எனக்கு முன்னாடி இருக்கார், என்னோட ரிலேட்டிவ் அப்படின்லாம் அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக பேசத்தே அவர் சொன்னேன். நீ யாரை கொல்ல மாட்டேங்கிற, நம்ம நீ சரீரத்தை சொல்றியா ஆத்மாவை சொல்றியா, ஆத்மா கழிவுல இதெல்லாம் சொல்லியிருந்தார் பகவான். ஸோ திருப்பி இந்த சரீரத்தை பற்றி இது திருப்பி இதை பற்றி தான் நமக்கு அகைன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த வாட்டி. ஆனால் அந்த அந்த கஷேத்திரம்ங்கிறத வந்து நம்ம நல்லபடியாக வச்சு மோட்சத்துக்கு போகிறதுக்கு எப்படி அதை சாதனமாக்கணுங்கிறத பற்றி சொல்ல போகிறார். ஏன்னா சாப்பாட்டுலேருந்து எல்லாமே காரணம், நம்மளோட எண்ண ஓட்டங்களுக்கு கூட நம்ம சாப்பாட்டுக்கும் கணக்கு இருக்கு, லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். அதனால தான் அதுலேயே வந்து பாசிட்டிவ் அது நெகட்டிவ், இது சாப்பிட இது சாப்பிடாதுன்னு ரொம்ப டூ மெனி திங்ஸ் சொல்லியிருக்காங்க நம்மளோட அந்த அந்த பழைய காலத்துலலாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட். இப்போ இதில் ஹே கவுந்தேய அப்படிங்கிறது சம்போதனத்தில் இருக்கு. இதம் ஷரீரம் க்ஷேத்திரம் இது அபிதீயதே. எனக்கு தெரிஞ்சு இதம் ஷரீரம் வந்து வித்யா விபக்தின்னு அதில் போட்டிருக்கா, பிரதமா விபக்தி தான் வரும். ஏன்னா கர்மணி பிரயோகத்தில் இருக்கு. இந்த சரீரம் கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு இருக்கு. யக யக பிரதமா விபக்தி, ஏதத் செகண்ட் விபக்தி, வேதி கிரியாபதம், தம் 2.1 கஷேத்ரஜ்ஞ பிரதமா விபக்தி, இதி இதிங்கிறது அவ்யயம், தத் விதக பிராகுகும். தத் விதக வந்து அதை தெரிஞ்சு விண்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஸோ பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. பிராகுங்கிறது அகைன் கிரியாபதம்.